Yogil Ministries presents ஜீவனை பேசு Speak Life. ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். விசுவாச குடும்பத்தினரே, பவுல் அப்போஸ்தலருடைய ஜெபங்களுடைய சீரீஸில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இன்னும் டீப்பாக ஆழங்களுக்குள்ளே சென்று கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவித ஏக சிந்தையில், ஒரு மனதில், சமாதானத்தில், ரட்சிப்பில், இன்னும் அவருடைய கிருபையில் பலப்படும்படியாய் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா இந்த வாரமும் அடுத்த ஒரு ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிக்கலாம் வாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. உம்மோடு ஆண்டவரே நாங்கள் இசைந்து இணைந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே உம்முடைய பவுல் அப்போஸ்தலர் அடிகளார் மூலியமாக, அவர் எழுதின நிருபங்கள் மூலியமாக எங்களோடு நீர் பேசி கற்றுக்கொண்டு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சீரீஸை நாங்கள் சீரியஸாக எடுத்து, இந்த காஸ்பிளை நாங்கள் சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ண, இதனோடு நாங்கள் இணைந்து காரியங்களை உட்கார்ந்து கற்றுக்கொள்ள எங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற இந்த லைஃப் ஸ்டைலே மாறட்டும். உண்மையாய் சரியான ஜெபங்களை ஜெபித்து அப்பாவுடைய இருதய துடிப்பு இன்னதென்று அறிந்து அதோடு இணைந்து இசைந்து ராஜ்யத்தை முழுமையாய் நாங்கள் பக்கமாய் திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திறந்த மனப்பான்மை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வரட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்வீராக அப்பா. இவங்களுக்கு அது பிரயோஜனப்பட்டு வரப்போகிற நாட்களில் இவங்க வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். வாங்க நேராக வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். போன வாரம் ஒரு வசனம் நம்ம வாசித்தோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக என்று. இந்த வாரம் அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளான என்னுடைய அன்பு, அதாவது பவுல் அடிகளாருடைய அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு February 14th, வேலண்டைன்ஸ் டே. சரிங்களா? இது வந்துட்டு பொதுவாக எல்லாரும் காதலர்கள் தினம், அன்பை வெளிப்படுத்துகிற தினமாக இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் பவுல் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜெபத்துக்கு நாமும் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து ஆமேன் என்று சொல்ல போகிறோம். ஏன்னா உலகத்திலேயே பாருங்களேன், பைபிள்லே வேதத்திலேயே ஒரு ஃபேக்டர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நடுவில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு தான். தகப்பனுடைய அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு, அந்த அன்பை தேடி வருவதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பின அன்பு, அந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் உயிர் தெழுந்து பரமேறின பிறகும் இன்றைக்கு நமக்கு துணை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு. இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, அவர்களிடத்துலேருந்து நம்ம முழுமையாய் பெற்றுக்கொண்டு அதை உலகத்துக்கு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். இப்போது பொதுவாக நான் உங்ககிட்டேருந்து இப்படி பெற்றுக்கொண்டு இப்படி திரும்பி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, நான் உங்ககிட்ட இருந்து எந்த அளவில் நான் வாங்கியிருக்கேனோ அதே அளவுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அது ஒரு கிஃப்டாக இருக்கலாம், ஒரு மொய் வைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு கிண்ணம் குழம்பா கூட இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த அளவில் நான் உங்ககிட்ட ரிசீவ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஒருவேளை குறைச்சி கொடுத்தேன்னா, என்ன நான் இவ்வளோ கொடுத்தேன், நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கும்போது என்னால் கொடுக்க முடியலன்னா அது ரொம்ப கேவலமாகவும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும். அது எப்படின்னா, பரம தகப்பனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அவர் மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்டு அந்த அன்பின் முழுமையை, அந்த அன்பின் நிறைவை நாம மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா வெளிப்படுத்தி கொடுக்கும்பொழுது இப்படி பெற்றுக்கொண்டு இப்படி கொடுக்குறவர்களாக இருப்போம். அப்பொழுது இந்த அன்பு எப்படி இருக்குமா, பரிபூர்ணமாக இருக்கும், நிறைவாக இருக்கும், குறைவில்லாத இருக்கும், எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும், கோவப்படாது, பொறாமை கொள்ளாது, பாரபட்சம் இருக்காது. பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட பரிபூர்ண அன்பு, தகப்பனுடைய அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு, நாம் அன்பு முன்னாடி செலுத்தினாலும் நமக்கு முன்னாடி அன்பு செலுத்தின அந்த பரம அன்பு, கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் முழுசாக ஊற்றி யாருமே செய்ய முடியாத தியாகத்தை உங்களுக்கு எனக்கு முழு மனுக்குலத்துக்கும்
கொடுத்த அந்த அன்பின் நாளை இன்னைக்கு வந்துட்டு நம்ம கொண்டாடும்படியாக இந்த வசனம் பாருங்க, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்டான என்னுடைய அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் அப்படின்ட்டு இதில் எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிறைவுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்காக வேண்டிய ஜெபிக்கணும் பாருங்கள். இப்போது சிலருக்கு நம்ம கிடைக்க வேண்டிய இடத்துல கணவரிடமோ இல்லை மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ பெற்றோரிடமோ இல்லை எப்படியோ அதை மாமியார் நாத்தனார் வாட்டெவர் எங்கேருந்து நமக்கு அன்பு கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, ஒருவேளை அங்கேருந்து கிடைக்காம போனாலும் நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செலுத்த வேண்டுமானால் நம்ம கிறிஸ்துவோட முழுமையாக இணைக்கப்பட்டு அந்த அன்பின் முழுமையை நாம் முதல்ல ருசி பார்த்துருக்கணும். நமக்கு கிடைக்காதது, நம்மகிட்ட இல்லாதது, நாம் கிறிஸ்துக்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளாததை நம்ம உலகத்துக்கு கொடுக்க முடியாது. அப்படி இன்கேஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி பிளான் பண்ணால் கூட அது ஏதோ ஒரு சொதப்பல்லையோ ஏதோ ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும். திரும்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா கிட்ட தான் ஓடி வரணும், வேறு ஆப்ஷன்ஸ் வேறு இல்லை. அதனால் நம்ம ஆரம்பத்திலேருந்தே கடைசி வரைக்கும் அந்த முழுமையான கிறிஸ்துவில் நிரப்பப்பட்டவர்களாய் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் இருந்து அந்த முழுமையிலிருந்து இந்தாங்க அன்பு அப்படின்னு கொடுக்கும்போது எந்த ஒரு சேதப்படுத்தாத, யாரும் நம்மளை சேதப்படுத்த முடியாத ஒரு நிறைவான அன்புக்குள்ளே இருப்போம். இன்கேஸ் சேதம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? திரும்பி சரியான அதே விதமான அன்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்காதீங்க. அப்படியே அந்த குறைவுகள் கண்டிப்பாக இருந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. ஏன்னா அதை காட்டிலும் ஒரு முழுமையான உண்மையான அந்த நிறைவான அந்த உன்னத காதலை நம்ம ஆல்ரெடி ருசி பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக புத்தியாய் ஞானமாய் குணசாலிகளாய் இருந்து இந்த டிவைன் லவ், டிவைன் நேச்சர் ஆஃப் காட் இதற்குள்ளே நம்ம பிரவேசித்து இந்த அன்பின் முழுமையை நம்ம வர்ஷிப் பண்ணும் போதும், அவரை துதிக்கும் போதும், நன்றி செலுத்தும் பொழுதும், ஆராதிக்கும் எல்லா நேரத்திலும் அப்பாவோடைய அன்பினால் நம்ம அதுதான் யோவான் சீஷனுக்கு இருந்த அந்த அவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள். அவருக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் கேடர், ஸ்பெஷல் பிளேஸ் எப்போவுமே இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அன்பினுடைய முழுமையிலே நம்ம வாழ வேண்டும் என்பது தான் இன்றைக்கு பரலோகம் நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்பாக இருக்குது. அந்த அழைப்போடைய ஒரு நாளை இன்றைக்கி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இன்னும் கொண்டாடுவோம். இது உலகம் வேறு எதுக்கோ, வேறு எந்த ரீசனுக்கோ, வேறு எது வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த நாளில் இது நம்ம நினைவு கூறுவோமாக ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பவுல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பவுலோடைய ஜெபத்தில் அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் கூட மற்றவர்கள் உலகத்திலேயோ இல்லை உலக காரியங்கள்லையோ இல்லை தேவனை இன்னும் அறிகிற பிரகாரமாக அறிந்து கொள்ளாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருக்கலாம் போல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாமா பாருங்க, அவர்கள் பொல்லாங்கு செய்யாது இருக்கும்படி நாம அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆமென். அடுத்து, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்து சொல்றாரு, நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதல்ல எதுக்காக விண்ணப்பம் பண்ணாரு? பொல்லாங்க செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அடுத்து எதுக்கு செய்கிறார்னா, நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஸோ இந்த உலகத்தின் காரியங்களில் இல்லை எந்த இடத்துல நம்ம சபைகளில் ரொம்ப முக்கியமாக சபைகளில் இல்லை எந்த ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உறவுகள் மத்தியிலையோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாங்கு செய்கிற காரியங்கள் நிறைய நம்ம கேட்க வேண்டியிருக்குது, அனுபவிக்க வேண்டியிருக்குது. ஒன்றா இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக வருவாங்க, நல்ல அன்பு செலுத்துவாங்க, நல்லா ஜெபிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு உயரங்களுக்கு கொண்டு போய் ரொம்ப உண்மையான அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் சடார்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியாது, திடீர்னு கோவப்பட்டிருப்பாங்க, என்ன பண்ணோன்னே தெரியாது, அப்படியே நம்ம திடுதிப்புன்னு அப்படியே விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொல்லாங்கு செய்கிற இருதயங்கள் நல்லா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க கண்ணு முன்னாடி, ஆனால் பின்னாடி தேவையில்லாத ஏதோ ஒரு நம்மளை பற்றி பேசுகிறதோ, ஏதோ ஒரு வலை விரிக்கிறதோ, தேவையில்லாத காசிப் பேசுகிறதோ, இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள் இன்ஃபேக்ட் உங்களை பற்றி அப்படி பேசுகிறாங்க, உங்களுக்காக அப்படி அவங்க வலை விரித்து தேவையில்லாத 4 பேர் கூடி உங்களுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை காட்டிலும் பெரியதான அன்பை, இயேசு கிறிஸ்துவோட அன்பை நாம் ஆல்ரெடி ருசி பார்த்துருக்கோம். ஓ,
இவ்வளோதானா இவ்வளோதான் இவங்க மனசில் இவங்களோட லெவல் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு அப்பாவோடைய அன்பை இவங்க கொடுக்குற இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம போயிட்டு ஏன் பேசலீங்க, என்ன ஆச்சுங்க, இப்படி செஞ்சீங்களே, அப்படி பண்ணீங்களேன்னு கேட்டால் நம்மளை என்ன பண்ணோன்னா மறுபடியும் நம்மளை ஊடுருவ குத்தி கொள்கிறவர்களாக இருப்போம். அந்த இடத்துல ஆல்ரெடி காயப்படும் போது நம்ம என்ன இருக்கோன்னா, சரி அவங்க வரலையா, அவங்க பேசலையா, என்னென்னு நம்ம விசாரித்தோமா, அவங்களுக்கு வாழ்த்துதலை சொன்னோமா, இப்போ திரும்பி எப்போ வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி போடும் போது தான் என்ன ஆகும்னா, நம்ம அடிமைத்தனத்துக்கு உள்ளே போகாமல் அதே சமயத்தில் நம்மளுடைய சமாதானத்தையும் காத்துக்கொண்டு அவர்களுக்காகவும் ஜெபித்து எந்த பொல்லாங்கும் செய்யாதபடி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண முடியும். இல்லைனா நம்ம திரும்பியும் போய் பேச, அவங்க ஒன்று பேச, அப்புறம் சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வசனங்கள் இருக்குது. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடணும்னு வசனங்கள் இருக்குது. ஸோ இப்படி நம்மளோட இருதயத்தை நம்ம காத்துக்கொள்வது மிகவும் மிகவும் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்னா எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேணும். அப்போது இந்த இருதயத்துலேருந்து ஜீவ ஊற்று பிறக்கும் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அந்த ஜீவ ஊற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியாக இருக்கிற ஜீவ ஊற்று. இது செல்லுகிற இடத்துலலாம் ஆரோக்கியத்தையும் சேமத்தையும் சௌக்கியத்தையும் கொண்டு வருகிற ஜீவ நதியாக இருக்கிற ஜீவ ஊற்று உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதுன்னு வசனம் போட்டிருக்கு. இப்போது இந்த உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இந்த ஜீவ ஊற்றை நம்ம லவ் பண்ணும் போது தான் என்ன ஆகும்னா, நம்ம செல்லுகிற இடத்துலலாம் அந்த நிழல் பட்டே சுகமாகிற அனுபவங்கள், நம்ம பேசும்போதே விடுதலை பெற்றுகிற அனுபவங்கள் இதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இல்லை, நீங்கள் அப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அப்பாவோட அன்பை சுமந்தவர்களாக இருக்கிறீங்க, அப்பாவோட முழுமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எந்த பொல்லாப்பு யார் உங்களுக்கு செய்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சேதம் அடையாதபடி அவர் உங்களை காக்கிற அவருடைய அன்பு உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டு ஆற்றி தேற்றி கொண்டு கர்த்தருடைய பலனும் அன்பும் கிருபையும் சமாதானமும் எனக்குள்ள நிறைவாக இருக்கு, அப்பா என்னை தனியாக விடலை, நான் பலவீனமாக இல்லை, அவருடைய பலன் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். நாம பலன் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய அழைப்பு இன்னது என்பதை அறிந்து கொண்டு அதன் வழியாக நம்ம முன்னேறி ஓட முடியும் பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டில் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நலமானதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் அவங்க என்ன பண்ணியிருக்காரா, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காக அப்படி தான் ஜெபித்து இருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே அவனை இப்படி பண்ணி போடுங்க, அப்படி பண்ணி போடுங்க, அவன் இதாகி போகட்டும், அதாகி போகட்டும், அவனுக்கு இது விளங்கமாக போகட்டும், அவனுக்கு அது நடக்கவே கூடாதுன்னு இந்த மாதிரி தவறான ஜெபங்கள், நான் என் காதால் கேட்டிருக்கிறேன். நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கோ தமாஷ்கோ சொல்லலை, ஆனால் இப்படிப்பட்ட ஜெபங்கள் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. எப்படி ஒரு சுயநலத்தில் ஒருத்தவங்க மேலே இருக்கிற பகையினால் இப்படிப்பட்ட ஒரு தவறான தாட்ஸ் அவங்க மேலே வர முடியும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்பாவும் அப்பாவுடைய அன்பாக இருக்கும் பொழுது, சரி அவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் விடுதலை பண்ணுறேன், தெரியாமல் செஞ்சிட்டாங்க, ஏசு கிறிஸ்து சொன்னார்ல, தகப்பனே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்று. ஏன் நான் ஒன்றும் ஏசு கிறிஸ்துலாம் இல்லைங்க, என்னை விட்டுருங்கப்பா, நான் சாதாரண மனுஷி, இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம கோவத்துக்குள்ளே நம்மளே எஸ்கேப் ஆகிக்க பார்ப்போம். இந்த நாள் உங்களை ஆண்டவருடைய அன்பு தொடர்ந்து பிடிக்கிறது. நீங்கள் இன்றையிலேருந்து அந்த மாதிரி எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்பா அவருடைய அன்பு உங்களை ஊன்ற கட்டுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம் கூட வாங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அதுதான் சத்தியம், தேவனை அறிகிற அறிவு, அந்த வார்த்தை காஸ்பல். அந்த காஸ்பலுக்கு விரோதமாக நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. காஸ்பல் என்ன சொல்லுது, நீங்கள் எல்லாரையும் நேசிங்க, சரிசமமாக நேசிங்க, கனப்படுத்துங்க, விட்டு கொடுங்க. அப்படி தான் ஒருவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆனர் பண்ணுங்கள். ஒருவர் மேலே ஒருவர் குறைவு இருந்ததுன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே கிறிஸ்து மன்னித்தது போல் நீங்கள் மன்னிங்க. 70 தடவைனா மன்னிங்க. அதுக்கெல்லாம் கணக்கே அக்கௌண்ட்ஸே வைக்காதீங்க. அந்த இயரில் 1947 இப்படி பண்ணாங்க, அவங்க அம்மாவே அப்படி தான் பண்ணாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கணக்கு வைக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம அடி ஆழத்துக்குள்ளே அந்த பாவத்தோடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த கோவம், அந்த வைராக்கியம் நம்மளுடைய பாடியை பாதித்து நம்ம மைண்டை கொலாப்ஸ் பண்ணி நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை
கெடுக்க வைக்கிறதா இருக்குது. ஸோ நலம் புலம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்துக்கு இருங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அவர்கள் பொல்லாப்பு செய்யாதபடி அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நன்மை செய்யும்படி அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா சத்தியத்துக்கு விரோதமாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்ய வேண்டும். சத்தியத்திற்கு அனுகூலமாக என்ன செய்ய முடியும் பாருங்கள், இப்படி தான். அடுத்த வசனம், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலவுள்ளவர்களுமாக இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். பவுல் எழுதுறாரு, பரவாயில்ல நான் பலவீனமாகவே இருந்துட்டு போகிறேன், நீ வந்துட்டு என்னை இந்த மாதிரி நீ பலவீனம், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியாது, நான் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அவர் எழுதுறாரு, பரவாயில்ல நீ சொல்கிற மாதிரியே நான் இருந்துட்டு போகிறேன், எனக்கு சத்தியம் தான் முக்கியம், எனக்கு காஸ்பல் தான் முக்கியம், நீ என் மேலே போடுற எந்த ஒரு ஸ்டாம்போ எந்த ஒரு வார்த்தையோ என்ன ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டு எழுதுறாரு. அடுத்து, நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். இவ்வளோ சூழ்நிலைகளையும் அவர் எப்படி எழுதுகிறாராம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒரு சூழ்நிலைகளில், உங்களுடைய உறவுகளில், ஆஃபீஸில், இந்த பாலிட்டிக்ஸு, இந்த இன்டர்னல் ப்ரெஷரில், படிப்புகள், ஸ்கூலில், யார் மத்தியில் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த தாக்கம் வந்து ரொம்ப நம்மளை அழுத்தும் பொழுது, நம்மளை பியர்ஸ் பண்ணும்போது, நம்மளை எல்லா பக்கமும் நம்மளை நெருக்கிற சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா, அவர்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணணுமா. ஆமென். அவர்களுக்கு அந்த நல்ல ஒரு குணம் வரட்டும், நல்ல தாட்ஸ் வரட்டும், நல்ல யோசனைகள் வரட்டும், அவர்கள் தேவையில்லாத கசப்புகள்லேருந்து விடுதலை பெறட்டும் அப்படின்னு அவங்களுடைய சிந்தைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதலால் இடித்து போடுவ அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடி நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். எப்படி போடுறோம், இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம். நமக்கு இடித்து போடுறது ரொம்ப சுலபங்க. ஒரு உறவையும் சரி, ஒரு விஷயத்தையும் சரி, டபால் 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 இடித்து போட்டுடலாம். வாயின் வார்த்தையில் அப்படியே பொங்கி, நீ இதாயிடுவ, நீ அதாயிடுவ, உங்கள் வீடு இதாயிடும், உன் குடும்பம் இதாயிடும், உன் வாழ்க்கை இப்படி ஆயும், உனக்கு இது நடக்கவே நடக்காது, உனக்கு இது வாய்க்கவே வாய்க்காது, உனக்கு இது பிறக்கவே பிறக்காது, நீ இது செய்யவே மாட்ட, உனக்கெல்லாம் தகுதியே, இந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் நம்மளை இதுவரைக்கும் இத்தனை வருஷக்கணக்காக கூட நம்மளை பேசி தாக்கி இருப்பாங்க பாருங்க. நம்மளோட சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அசிங்கமான தவறான சாபமான வார்த்தைகளை கேட்டு 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 நொந்து போய் சில ஒரு நேரத்தில் பாருங்க, இதுதான் உண்மையாக்கும், நீ இதுன்னு சொல்லும் போது ஆமாம் நான் அதுதான் இப்போ என்னன்ற அப்படின்னு ஒரு ரிவோல்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இருதயம் அதுக்குள்ளே மாட்டிக்கும். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு, சத்தியத்து நிமித்தம் நீங்கள் எப்படிமா சீர்திருந்தும் பொருட்டு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா இடித்து போடும், ஒரு நிமிஷம் அப்படின்னு இடித்து போட்டுரும். பல வருஷமாக கட்டியிருந்த அந்த அன்பை, அந்த ஐக்கியத்தை, அந்த அந்யோன்ய சகவாசத்தை, சகோதர சகோதரிகளோட ஐக்கியத்தை, அந்த ஆகாத வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் இடித்து போட்டுரும். அப்படிப்பட்ட காரியங்கள்னால நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி ஊன்ற கட்டவே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊன்ற கட்ட வேண்டும், குடும்பங்களை, உறவுகளை ஊன்ற கட்ட வேண்டும். ஆதலால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஊன்ற கட்ட வேண்டும்னா பாருங்க, எப்படி ஊன்ற கட்ட முடியும்? ஒரு பில்டிங்கை கட்டுறோன்னா நல்ல பள்ளம் தோண்டி அதில் அது நல்ல ஆழத்தில் புனாதி, அந்த ஃபவுண்டேஷன் போட்டு, அதுக்கப்புறம் அதில் செங்கல்ல அதில் என்னென்னலாம் போடுவாங்க, அந்த கலவையெல்லாம் போட்டு ஊன்ற கட்டுறாங்க. அப்போது ஆழத்தில் என்ன இருக்குன்னா அன்பு இருக்கணும், கிறிஸ்துவோடைய அன்பு இருக்கணும், அதுதான் ஊன்ற கட்டும். புரிந்து கொள்ளுதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க சார்பாக அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், பரவாயில்ல அப்படின்ற ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக, ப்ராட் மைண்டாக, பரவாயில்ல அப்படின்ற ஒரு இருதயம். அப்படிப்பட்ட ஊன்ற கட்டுதலுக்காக தான் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த ஊன்ற கட்டுகிற ஊழியம் என்பது சாதாரண அல்ல. இந்த அடித்தளமாக இருக்கிற, இந்த அஸ்திபாரமாக இருக்கிற அப்பாவுடைய அந்த அன்பை, அந்த புரிந்து கொள்ளுதலை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது ஆழங்களுக்குள்ளே தான் இந்த அஸ்திபாரம் இருக்கும். இது வெளியவே தெரியாது, வெளியவே தெரியாது. ஆனால் மேலே மேலே கட்டிக்கிறாங்க பாருங்கள், பில்டிங் நல்ல கலர் அடிச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும், வெளி தோற்றம், நல்லா உடுத்திக்கிறது, நல்ல நகை நட்டு போட்டுக்கிறது, நல்ல வாகனங்களில் போகிறது வருது, அதெல்லாம் வெளியே தெரியும். ஆனால் ஊன்ற கட்டுகிறது அன்பினால், இரக்கத்தினால. பாருங்கள், அடுத்து வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள்.
நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். கடைசியாக சகோதரர் இப்போ கொரிந்து பட்டணத்தில் கடைசியாக எழுதுகிறார் பவுல் அடிகளார். கடைசியாக சகோதரர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆதியிலேருந்து கொரிந்து பட்டணம் முதல் நிருபம், அடுத்து இது 2ஆம் நிருபம், அதில் கடைசி பகுதியில் அந்த கடைசி வசனங்கள் எழுதுகிறார். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்க. என்னத்தை இப்போ நம்ம செஞ்சுருவோம், என்னத்தை நம்ம சாதிக்கலைன்னு ஆகிடும், சாதிச்சோன்னு ஆகிடும், என்னத்தை அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டேக்அவே எப்படி என்னதான் இருந்துட போகுதுன்னு பாருங்கள். எதுக்கு அந்த கோபம், எதுக்கு அந்த வைராக்கியம், எதுக்கு அந்த கசப்பு, எதுக்கு குடும்பத்தை இடிச்சு போடுறது, தேவையில்லாத வார்த்தைங்க எதுக்கு? ஃபைனலாக நீங்கள் எப்படி நிம்மதியாக தூங்குறீங்களா? ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுதா? சந்தோஷமாக உடுத்திக்க முடியுதா? இல்லை குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்க முடியுதா? இல்லைல்ல, உண்மையாகவே இருக்க முடியலல்ல. அங்கே ஏதோ ஒரு விதமான நடிப்பு தானே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறார் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்க. நற்சீர் பொருந்துங்கள். நல்ல சீர் நம்ம பொருந்தி கொள்ள வேண்டும். நன்மையானவைகளை நம்ம காஸ்பல்லேருந்து, சுவிசேஷத்துலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன அப்பா நமக்கு கொடுத்து வச்சுட்டு சென்றிருக்கிறார் பரம தகப்பன். அந்த அன்பை, அந்த மன்னிக்கிற சுபாவத்தை, அந்த நேச தீய, அந்த அனலை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆறுதல் அடையுங்கள். ஸோ இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, எனக்கு சொல்ல வேண்டியது சொல்லலை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி எனக்கு செய்யணும்னு நினைக்க வேண்டியது என்ன செய்யலை, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, என்னையை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்ற இடத்துல ஆறுதல் அடையுங்கள். எப்படிப்பட்ட ஆறுதல் அடைய முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யாததா, அவரை ரிஜெக்ட் பண்ணாததா, அவரை அடிக்காததா, அவருக்கு சொல்லப்படாததா, பரம தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருக்கு நடக்காத கொடுமையா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது நம்ம என்னமா ஆனால் நம்மளை அவரை பார்க்கும் போது நாம் ஆறுதல் அடைவோம். ஏன்னா அவ்வளவும் பட்டு நமக்கு முன்னாடி அவர் ஒரு ரோல் மாடலாக, மூத்த சகோதரனாக, நம்மை போலவே எல்லா விதத்துலையும் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றியை நமக்கு மகுடமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ நீ தனியாக இல்லை, நான் உன்னை தனியாக விட்டுறல, நான் உன்னை எப்போவுமே நேசிக்கிறேன், நீ என்னோட செல்ல குமாரனாக இருக்கிற, குமாரத்தியாக இருக்கிற, என் அன்பு உனக்கு போதுமானதாக இருக்கிறது, நான் உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன், நான் எப்போதும் உன் கூடவே உனக்குள்ளவே இருக்கிறேன், உன் மேலே கோபமாக இல்லை, உன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், எங்கேயோ மலை உச்சியில் தூரத்தில் போய் உட்காந்துட்டல, உன் ஹார்ட்குள்ளே தான் இருக்கிறேன், இந்த மேட்டர் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம், நீ பேசும்போது நான் கேட்குற இடத்துல தான் நானே இருக்கேன் அப்படின்ற அந்த அஷூரன்ஸை நம்ம தகப்பன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆறுதல் அடையுங்கள். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், இதை நான் தாண்டி மேற்கொண்டு மேலே வருவேன், இதை என்னால் ஜெயிக்க முடியும், எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த காரியத்தில் என்னால் எவ்வளோ உயரத்துலையும் எவ்வளோ தாழமோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அப்பாவோட அன்பு, அவருடைய உடன்படிக்கை, அவர் என் மேலே பேசியிருக்கிற அந்த வாக்குதத்தம், அந்த தீர்மானம் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல என்னை சேர்க்கும் அப்படின்ற அசைக்க முடியாத அந்த விசுவாசம் எதன் மூலமா? அவர் நமக்கு மேலே கொடுத்துருக்கிற கிருபையின் மூலமாக, அந்த ஸ்லாக்கியத்தின் மூலமாக அவருடைய பலனை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய பலன் அல்ல, அவருடைய பலன். நம்மளுடைய சுயத்தில், நம்மளுடைய மாம்சத்தில் முடியாது. ஏன்? என் மாம்சம் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, இனி நானல்ல எனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஆறுதல். அடுத்து, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். இந்த ஏக சிந்தை அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல வெற்றி தாங்க. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஏன்னா இந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் ஏக சிந்தையில் ஏக மனதோட ஒரே இடத்துல கூடி இருக்கும்போது தான் பரிசுத்தமானவர் முழுமையாய் ஊற்றப்பட்டார். எஸ். ஸோ இந்த மாதிரி ஏக சிந்தை, ஒரு காரியத்தை குறித்து ஒரே தாட், ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் இருக்கிற அந்த சாப்பாட்டோடைய அந்த டேஸ்ட் ருசியாக இருக்கிறோம். ஒரு இடத்துல உப்பும் கம்மி, ஒரு இடத்துல காரம் ஜாஸ்தி, ஒரு இடத்துல இனிப்பாக இருக்கும், இப்படி கிடையாது, எல்லாத்துக்குள்ளும் ஒரே டேஸ்ட். ஸோ அந்த சகோதர ஸ்நேகத்தில் இந்த மாதிரி ஏக சிந்தையில் ஒரு மனதில் இருக்கும்பொழுது சத்ரு வெட்கப்பட்டு போவான்,
குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஏக சிந்தை, ஆவியிலே ஒரு மனம் உங்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சமாதானமாக இருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். அடுத்து சமாதானமாக இருங்கள். ஸோ இந்த சமாதானத்தை எப்படிங்க இருக்க முடியும்? பிடிக்காத சொல்கிறாங்க, பிடிக்காத செய்யின்றாங்க, செய்யக்கூடாததை அவங்க செஞ்சு விட்டுறாங்க, பழியை தூக்கி எங்கள் மேலே போட்டுறாங்க, சொல்லாததை சொல்லிடுறேன்றாங்க. ஸோ இந்த இடத்துல என் சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சரியான கேள்வி. வெரி குட். இந்த சமாதானத்தை நம்ம தான் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க பூட்டின அறைக்குள்ளே. எப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல் நாமளும் அறையப்படுவோன்ட்டு. அந்த இடத்துல அந்த ரூமே லாக் ஆகிருக்கு. அந்த லாக் ஆன அந்த ரூம்குள்ளே இயேசு கிறிஸ்து உள்ளே நடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு உங்களோட பூட்டப்பட்ட இருதயத்துக்குள்ளே பயந்து நடுங்கி ஒளிந்து, எது நடக்குமோ நடக்காதோ, எனக்கு சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ, டாக்டர் பில் என்ன ஆகுமோ ஆகாதோ, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய ஃப்யூச்சரில் நான் இதை எப்படி செய்து முடிக்க போகிறேனோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இடத்துல பூட்டின அறைக்குள்ளே வந்து அவர் நமக்கு சமாதானத்தை சொல்லுகிறார். கலங்காதிருங்கள்னு சொல்லுகிறார். உங்கள் சிந்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அந்த பூட்டின அந்த அறைக்குள்ள வந்துட்டு சொன்ன அதே சமாதானம், அந்த சமாதானத்தை பிரத்தியானல்ல, உங்கள் சமாதானத்தை நீங்க தான் காத்துக்கணும். பாருங்க, வேற யாரும் இல்லை, உங்கள் சமாதானத்தை நீங்க தான் காத்துக்கணும். ஸோ இப்படியாக சமாதானம் பண்ணி, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் இதை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எந்த இடத்துல எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவரை நற்சீர் பொருந்த வேண்டும், பொல்லாப்பை விட்டு வழி விலக வேண்டும், அப்படின்ற மற்றவர்களுக்கு எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வழியில் நாங்களும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு மனதோடு இருக்கும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. சந்தோஷமாக இருக்கும்படியாய், நற்சீர் பொருந்தும்படியாய், ஆறுதல் அடையும்படியாய், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஊன்ற கட்டும்படியாக நீர் கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இடித்து போட அல்ல ஆண்டவரே, இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டும்படியா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊன்ற கட்டி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களாக என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Vellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 72105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.